தேவனுடைய பலிபீடத்திலே நின்று விசில் அடிக்கிற ஆவி ஒன்று புறப்பட்டு வந்திருக்கிறது. விசில் அடிக்கிற ஆவி ஒன்று என்ன செஞ்சிருக்கு? புறப்பட்டு வந்திருக்கிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த விசில் அடிக்கிற ஆவி என்னன்னா சாத்தானின் ஆவி, சாத்தானின் ஆவி என்று. அப்புறம் சிரிப்பின் ஆவி ஒன்று புறப்பட்டு வந்திருக்கிறது. ஜனங்களை கீழே விழத்தள்ளி சிரிச்சு, அது ஒரு சிரிப்பின் பொல்லாத ஆவி அது என்று கர்த்தர் உணர்த்தினார். பாட்டின் ஆவி என்று உணர்த்தினார். மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் உணர்த்தினார். பாட்டின் ஆவி புறப்பட்டு வந்திருக்கிறது. வந்து உலகமெங்கும் ஆட்கொண்டு விட்டது. உலகமெங்கும் அந்த பாட்டின் ஆவி, சிரிப்பின் ஆவி, இன்னும் விசில் அடிக்கிற ஆவி, இன்னும் ஆட்டத்தின் ஆவி, இந்த மாதிரிப்பட்ட ஆவிகள் இந்த பூமியை நிரப்பி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதனுடைய விளைவை சகிக்க முடியாது. இது அநேக லட்சம் கோடி ஜனங்கள் இந்த பாட்டின் ஆவி, விசிலின் ஆவி, சிரிப்பின் ஆவி, ஆட்டத்தின் ஆவி, இதையெல்லாம் அநேக ஜனங்கள் இதற்கு அடிமைப்பட்டு போவார்கள். வஞ்சிக்கிற கூட்டங்கள் இவர்கள்.